மருந்துகளையும் நிறுத்திடலாம், சோடியம் லெவலும் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன கவனங்கள் இருந்துட்டாலே போதும். இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போதும் சொல்றதாங்க, நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாடை சாப்பிடணும். ஏன் சோடியம் லெவல் கம்மியாகுது, ஏன் உடம்புல நிறைய நீர் சேருது அப்படின்னா, அதிகமான ஆல்கஹால் குடிக்கிறது, வெளியே நிறைய கெமிக்கல்ஸ் கலந்த உப்புங்கிற கெமிக்கல்ஸ் கலந்த உணவுகளை நிறைய சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, மசாலா சாமான் நிறைய சாப்பிட்றது, இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது மட்டும்தான் நிறைய உடம்புல வந்து நீர் சேர்ந்துட்டு பிளட்ல உள்ள சோடியம் லெவலை கம்மியாக்கி வைக்குது. இது திரும்ப திரும்ப சொல்றது, வீட்டில் நிறைய நீர் சத்து மிகுந்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுமானது. காலையில நல்லா சாப்பிடணும், மத்தியானம் ரொம்ப நல்லா சாப்பிடணும், நைட்டு எவ்வளோ முடியுமோ சாப்பாடை தவிர்த்துட்டு 7 மணிக்குள்ள 6 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு ஒரு ஃப்ரூட்ஸோடையோ ஒரு நல்ல தண்ணி ஊற்றின பாலோடையோ நம்ம சாப்பாட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எதை பற்றி பேசணும்னு நினைச்சாலும், வேற உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சித்தா கேர் அணுகலாம்.